பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அந்த பரிசுத்தப்படுத்திக் கொள்ள யோபு தன் பிள்ளைகளுக்காக பரிசுத்தப்படுத்தி சர்வங்க தகனி பலி செலுத்துகிறான், இல்லைன்னு சொல்லலை. ஆபிரகாம் ஒரு வாட்டி தான் பிள்ளையே சர்வங்க தகன பலியாக கொடுக்க போனார், மிகப்பெரிய காரியம். யோபு எந்த பரிசுத்தவான்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னா, சர்வங்க தகன பலி கொடுக்குற பரிசுத்தவான்கள் செழிப்பாக இருப்பாங்க. பொருளாதார செழிப்பு என்பது அது ஒரு சின்ன அடையாளம் தான். ஆவிக்குரிய செழிப்பு இது அதிகமாக இருக்கும். என்னிடத்தில் கர்த்தர் சில பெரிய பெரிய ஒரு மலைகளெல்லாம் தகர்க்கப்படுகிற சூழ்நிலை வருகிற போது கர்த்தர் எடுத்து சொன்ன காரியம், என்னோட உடன்பிறப்புகள்கிட்ட அது இப்போ டச்சில் இருக்குது இல்லைன்றது ரெண்டாவது. ஒழுங்கா இருப்பியா என்ன கர்த்தர் கேட்டது, சாட்சி சொல்கிறேன். ஐயா இருக்கேன் ஐயா, நம்ம வேறு என்ன சொல்ல முடியும்? அவன் இதை பண்ண ஆண்டவரே உமக்கு தெரியாது நான் சொல்ல முடியும். இருக்கேன் ஐயா, சரி போ. அப்புறம் பார்த்தா அந்த மலையெல்லாம் உருளும். நான்